இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். ஆண்டவர் தைரியப்படுத்துகிறது போல, உற்சாகப்படுத்துகிறது போல வேற ஒருத்தருமே நம்மளை உற்சாகப்படுத்த முடியாதுங்க. கர்த்தர் நம்ம பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும்னு விரும்புகிறார். ஒரு நாள் அவருடைய பிள்ளைகள் நம்ம சோர்ந்து போய் இருப்பதை அவர் விரும்புறதே இல்லை. நம்ம முன் வச்ச கால பின் வைக்கிறத ஆண்டவர் உண்மையிலேயே அவர் எதிர்பார்க்கிறதே இல்லை. நம்ம எப்பொழுது தைரியமா, சிங்கத்தை போல தைரியமா இருக்கணும். முன் வச்ச கால பின் வைக்காம தொடர்ந்து ஆண்டவருக்காக நம்ம வாழணும், வைராக்கியமா ஜீவிக்கணும். இதுதான் கர்த்தருடைய விருப்பம். இந்த எலியா பாருங்க, ஒரு பயத்து நிமித்தமும் சோர்வு நிமித்தமும் இனி வாழ்வதற்கு நான் விரும்பல, நான் ஒருத்தன் மட்டும்தான் பாருங்க மீதியா இருக்கிறேன்னு சொல்றோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைக்கிற இந்த எசபேல் அவருடைய ஆட்சியின் கீழே பயந்து நீ ஒளிஞ்சு ஓடிட்டு இருக்கிற, உன்னை போல கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் யாரும் இல்லை நீ நினைச்சிட்டு இருக்க. 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன்ப்பா. ஒருத்தன் 2 பேர் இல்லை, 10-20 பேர் கிடையாது, 7000 பேர் வச்சிருக்கிறேன். உயிரோடு அவங்கள பாதுகாத்துட்டு இருக்கிறேன். அப்புறம் ஏன் நீ பயப்படுற? அப்புறம் ஏன் நீ சோர்ந்து போகிற? அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற? எதுக்கு நீ இருக்கிற இடத்த விட்டு ஓடுற? ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு தப்பி போகணும்னு ஏன் நீ முயற்சி பண்ற? வாழ எனக்கு பிடிக்கலன்னு ஏன் சொல்ற? 7000 பேரை நான் இன்னைக்கும் பாதுகாத்து வருகிறேன், பராமரித்து வருகிறேன். எசபேலின் கைகள் அவங்க மேல பட இதுவரைக்கும் நான் அனுமதிக்கல. பாத்தீங்களா? இப்படிதான் ஆண்டவர் உங்களையும் என்னை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க எது நிமித்தம் பயந்து சோர்ந்து போயிருக்கிறீங்க, பலவீனம், வியாதியை பார்த்து ஐயோ இந்த வியாதி வந்தா என்ன அவ்வளவுதான், மரணம் தான், இனி என்னை யாரும் காப்பாற்ற முடியாது நீங்க நினைக்கிறீங்களா? பைபிள்ல உள்ள சாட்சிகளை மட்டும் இல்லைங்க, உங்க கண்கள் காணும், உங்க ஏரியால, உங்க சபையில உங்களோடு கூட கர்த்தரை ஆராதிக்கிற நிறைய பேரை கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு நினைப்பூட்டுவான். அவங்களால செத்து போயிருந்தா என்னைக்கோ செத்து போயிருந்திருக்கணும். ஆனா அவங்களாம் இன்னும் மரணத்தை சந்திக்கவில்லை. மரணத்தின் ஊழியாக கடந்து போனாலும் அவங்கள நான் அற்புதமா விடுவித்தேன், தெய்வீக சுகத்தை கொடுத்தேன். அதனாலதான் இன்னைக்கு பிழைத்திருக்கிறார்கள், அதனாலதான் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறார்கள். ஆகவே மகனே, மகளே, உன்னுடைய வியாதி நிமித்தம் நீ பயப்படாத. உன் சரீரத்துல வந்திருக்கிற பலவீனத்து நிமித்தம் நீ சோர்ந்து போகாத. நீ மறிப்பது இல்லை, நீ உயிரோடு இருப்ப. உன்னை நான் பிழைக்க வைப்பேன், உன்னை வாழ வைப்பேன். ஆண்டவர் இதை மாதிரி 1-2 இல்லைங்க, ஆயிரக்கணக்கான சாட்சிகள் உங்க கண்ணுக்கு முன்னாடி இன்னைக்கு நினைப்பூட்டுவார். பொருளாதார நெருக்கடியில சிக்கி இருக்கிறேன், எனக்கு இருக்கிற இந்த சில லட்சம் கடனை என்னால் என்ன அடைக்கவே முடியாது, எனக்கு வாழ்வதற்கு இன்னும் வழியே இல்லை, அவ்வளோதான், இனி உயிரோடு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை, இந்த தொழில் செய்வதில் என்ன லாபம் இல்லை, இந்த ஊரில் தங்கி இருக்கு என்ன என்னால் முடியாது, இனிமேல் எங்கேயாவது நான் ஓடி ஒளியத்தான் செய்யணும், தலைமறைவாகத்தான் செய்யணும், நான் வெட்கப்பட்டு போயிட்டேன், நான் தலை குடிஞ்சிட்டேன், என்னால் இனிமேலேருந்து மீண்டு வர முடியாது. இப்படி உடைந்து போயிருக்கிறீங்களா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? பயந்து போயிருக்கீங்களா? வாழ வழி தெரியாம இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக உங்க காதுகள் கேட்க நிறைய சாட்சிகளை இன்னைக்கு ஞாபகப்படுத்துவார். கோடிக்கணக்கான ரூபாய் கடன்ல இருந்து அவங்களெல்லாம் கர்த்தர் எப்படி விடுவித்தார், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது, அவர்களுக்கு கர்த்தர் எப்படி நன்மை செய்தார், அந்த சாட்சியெல்லாம் நீங்க பார்க்கும்போது கேட்கும்போது உங்களை கர்த்தர் திடப்படுத்துவார், உங்களை கர்த்தர் உற்சாகப்படுத்துவார், உங்களை கர்த்தர் தைரியப்படுத்துவார். அவர்களுக்கு உதவி செய்த அதே தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். குடும்பத்துல கணவன் மனைவி பிரிந்து போகிறத தவிர இனிமே வேற வழி இல்லை. ஒரே வீட்டுல 2 பேர் பிரிஞ்சுதான் இருக்கிறோம், அல்லது லீகலா பிரியலைனாலும், நான் இப்ப எங்க அம்மா வீட்டுல இருக்கேன், அவர் அவங்க அம்மா வீட்டுல இருக்கிறார், பிரிஞ்சுதான் இருக்கிறோம். பிள்ளைகள் நிமித்தம் நாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசித்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கவலையோடு எங்களுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டு இருக்கிறோம். இனிமே நாங்க சேர்ந்து வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை, எங்களுடைய குடும்ப வாழ்க்கை உடைந்து விட்டது. கண்ணீரோடு இருக்கீங்களா? உங்களை போல பிரிந்து போயிருந்தா எப்பவோ பிரிஞ்சு போயிருக்கணும். ஆனா அவங்க குடும்பமா இன்னைக்கு இணைக்கப்பட்டு பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அவர்களெல்லாம் பார்த்து எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு நிறைய சாட்சிகளை கர்த்தர் உங்க கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவார். அப்போ நீங்க மறுபடி கட்டப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வருங்க. உற்சாகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார்.
ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போக, பயப்பட ஆண்டவர் விடவே மாட்டார். லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளம், உங்களுக்கான பிரச்சனை, அது உங்களோடு கூட உங்களை அழித்து விடும் அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. அதுல இருந்து காப்பாற்றப்பட்ட ஏராளமான மனிதர்களை கர்த்தர் சாட்சியாய் வைத்திருக்கிறார். உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கிறது, எதிர்காலம் இருக்கிறது, ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் நீங்கள் இருப்பீர்கள். மறுபடியும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டெழுந்து நிறைய பேருக்கு உதவி செய்கிற நிலைக்கு நீங்கள் வருவீர்கள். ஆண்டவர் இன்று உங்களை உற்சாகப்படுத்துகிறார். பரிசுத்த பிதாவே, எலியாவை பலப்படுத்தினது போல, உற்சாகப்படுத்தினது போல, தைரியப்படுத்தினது போல, இன்னைக்கு இந்த பிள்ளைகளை நீ உற்சாகப்படுத்துகிறதற்காக நன்றி, தைரியப்படுத்துகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.